லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போன போடுறா. சார் என் குழந்தை சார் என் பையனை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் என் குழந்தை ஐயோ என் குழந்தை சார் விட்டுருங்க சார் நீ யாரா? ஒழுங்கா வந்த வேலையை பார்த்துட்டு போயிடு, இல்ல ஓ உயிர் போயிடும். டேய் ஒழுங்கா போயிடு, தேவையில்லாம எங்க பிரச்சனையில வராத. இது எனக்கும் அவளுக்கும் இருக்கிற பழைய கணக்கு, அத நாங்க இப்ப தீர்க்க வந்திருக்கிறோம். தேவையில்லாம நீ இடையில பூந்து உன் உயிரை விட்டுறாத சொல்லிட்டேன். வரதன் என்ன மித்ரா, என்ன ஞாபகம் இருக்கா? மித்ரா, என்னையா ஜெயிலுக்கு அனுப்புற? ஜெயில இருந்து வந்து உன்னை என்ன பண்ற பாரு. உன் குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன். இந்த வரதனை என்ன நினைச்ச? இப்போ தெரியுதா? வேண்டாம் வரதா, என் பையனை ஒண்ணு செஞ்சிடாத ப்ளீஸ். உன் பையனை ஒண்ணு செய்ய வேணாமா? இப்ப தெரியுதா என்னோட வலி? வேண்டாம். ஏய், இது நீ அன்னைக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்பும் போது இருந்திருக்கணும். மரியாதையா சொல்லிட்டேன், ஒழுங்கா அவனை போக சொல்லிட்டு இல்ல இவனோட சேர்த்து அவனும் காலி ஆயிடுவான். சார் வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம் சார். இவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க கையில கத்தி எல்லாம் வேற வச்சிருக்காங்க. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க தலையிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிட போது. வேண்டாம் வேண்டாம் சார். ஏய் போயிடுறா, குத்திடுவேன். ஏய் ஏய், குழந்தை கழுத்தை அறுத்துருவான், போயிடு. ஏய் போடா, போடுறா அவனை.
போயிடலாம். பயப்படாத. விக்ரம், பயப்படாத. நம்ம பொண்ணு இல்ல, நம்ம போயிடலாம். வா. விக்ரம், ஒரு நிமிஷம். சார், எனக்காக கஷ்டப்பட்டு என் பையனை காப்பாத்தி உங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன் விக்ரம் மட்டும்தானா? அதே போல உங்க பையனுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லையா? இனிமே அப்படி இருக்க தேவையில்ல மித்ரா. உங்க 2 பேருக்காக நான் இருக்கேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேருக்காக நான் இருப்பேன். அங்கிள், நீங்களா? சர்ப்ரைஸ். போது ப்ளீஸ் போது. கார்த்திக் சார், மித்ரா, யார் விக்ரம் கடத்தினது? விக்ரம் ஒண்ணும் இல்ல. அவனுக்கு நல்லா ஒண்ணும் இல்ல இருக்கல? சார். விக்ரம் ஒண்ணு அவளையே. யார் இவனை கடத்தினது சொல்லு. சார், இவனா? ஏய், கார்த்திக் சார், இந்த அங்கிள் இல்ல. அவங்க உள்ள இருக்காங்க. இவர் தான் அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினாரு. கான்ஸ்டபிள், வாங்க போலாம். துரோகிங்களா நீங்களா விக்ரம கடத்தினது? சார், இவனுங்க ஏற்கனவே என்கிட்ட பிரச்சனை பண்ணி 3 வருஷம் ஜெயில இருந்தவனுங்க சார். இவனுங்களை விட்டுறாதீங்க. உள்ள வச்சு கை கால்லாம் உடைச்சு விட்டுருங்க. அப்படியே பண்ணிடலாம் சார். மேடம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுக்க சொல்லுங்க. அடுத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவனை தொலைச்சிடுறேன். ஏய், வண்டியில ஏறு. ஏய், என்னடா பாக்குற? போடா. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன பாக்குறேன்? இந்த மாதிரி ரவுடிங்க கத்தியை காட்டி மிரட்டினா யாரா இருந்தாலும் தான் உயிர் பழிச்சா போதும்னு ஓடிடுவாங்க. ஆனா நீங்க முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத எங்களுக்காக ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. உண்மையிலே நீங்க கிரேட் சார். வா விக்ரம்.
சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போ நாங்கள் கிளம்புறோம். ம் சரிங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. பாய். மித்ரா போகலாமா? விக்ரம் விக்ரம், இது நான் உனக்காக வாங்கினது. இந்தா. ஐ வெரி நைஸ். தேங்க்ஸ் அங்கிள். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பாய். ஹை பாய். மித்ரா யார் இவரு? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவரா? அது நான் லிஃப்ட் கேட்டேன், ஹெல்ப் பண்ணாரு, அவ்வளோதான். இல்ல விக்ரம் மேல இவ்வளவு பாசமா இருக்காரே, அதான் கேட்டேன். தப்பா கேட்டிருந்தா சாரி. போலாம். ஏறா. நாசமா போனவன் அந்த வரதனுக்கு 3 வருஷம் கழித்து இன்னும் அவனுக்கு புத்தி வரல பாரு. சோறு போட்ட முதலாளிக்கே துரோகம் பண்ண பார்த்தவன் தானே அவன். அவனெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்துவானா? அந்த வரதனை வெளியிலேயே நடமாட விடக்கூடாது. சாகர வரைக்கும் அவனெல்லாம் ஜெயிலுக்குள்ளேயே போட்டு வைக்கணும். இப்படியெல்லாம் அவனை ஜெயில திறந்து விடுறதுனாலதான் அநியாயம் பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் சுத்திக்கிட்டு திரியிறாங்க. மித்ரா, நீ அவனெல்லாம் நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்காதம்மா. உனக்கும் சரி உன் பையனுக்கும் சரி அவனால் ஒரு ஆபத்தும் வராதுமா. நாளைக்கு நாம் எல்லாரும் கோயிலுக்கு போய் எல்லார் பேர்லேயும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். சரியா? சரிங்கம்மா. மித்ரா, அதுக்காக நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. வரத விஷயத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவள் அடிப்பட்ட பாம்பு திரும்ப திரும்ப வரதான் செய்வான். அதான் சம்பவம் நடந்து 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட பழி வாங்கணும்னு நினைக்கிறான். அதான் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சிடக்கூடாது. அவ எப்ப வெளியே வந்தாலும் நம்மளுக்கு தான் ஆபத்து. நாம தான் அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் மித்ரா. புரியுதா? சரிங்க சார். மித்ரா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். விக்ரம் ஒருத்தர் காப்பாத்தினார்ல, சம்பவம் நடந்த இடத்துக்கு அவர் எப்படி கரெக்டா வந்தாரு? சார், அது விக்ரம் அவங்க கிட்னாப் பண்ணதும் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் அவரு அந்த வழியா பைக்ல வந்தாரு. நான் ஹெல்ப் கேட்டதும் என்ன அவர்தான் அவர் பைக்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அவ்வளவுதான். ஓ, பரவாயில்ல. இந்த காலத்துலயும் இப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்காங்களே. போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை ஒத்த ஆளா நின்று செஞ்சிருக்காரு. நிஜமாவே அவர் கிரேட். மித்ரா, அவர் தன்னோட உயிரை பணைய வச்சு ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. இந்த உதவியை நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. அவருக்கு நம்ம ஏதாவது பெருசா செய்யணும். என்னம்மா? ஆமாப்பா, நான் கூட அதை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயும் அதையே சொல்ற. யார் என்னன்னே தெரியாத ஒருத்தர் என் பேரன் உசுரை திருப்பி கொடுத்துருக்காரு.
அவருக்கு நாம பெருசா ஏதாவது செய்யணும். சீக்கிரமாவே அவர் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிம்மா, கண்டிப்பா பண்ணிடலாம். மித்ரா, இது வந்துடுறேன். நான் யார வாழ்க்கையில மறுபடியும் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவரை மறுபடியும் பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. வேண்டாம் வேண்டான்னு நான் விலகி போனாலும் மறுபடியும் என்னை தொடர்ந்து வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கேன். கான்ஸ்டபிள் ஐயா, ஐயா சொல்லுங்க ஐயா. ஒரு டீ சொல்லு, நல்லா ஸ்ட்ராங்கா. ஓகே. வணக்கம் சார். உட்காருங்க. டேய், உன்னை விட மாட்டேன்டா. எங்களையே தொட்டுட்டல்ல, இனி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எங்களை ஏண்டா தொட்டன்னு ஃபீல் பண்ணுவேன். ஏய், இங்கடா பாக்குறேன். உங்க 2 பேரையும் தொலைச்சிட்டு வர ராஸ்கல். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இவங்களை என்னடா முறைக்கிற? கார்த்திக் சார் வீட்டு பையன் மேலே கை வைக்கிறியா? இரு, தொட்ட கையை இல்லாமாக்குற. தொலைச்சிரு ராஸ்கல். அப்புறம் தம்பி, ஒரே நேரத்துல 2 பேரையும் புரட்டி போட்டிருக்கீங்களே, பெரிய ஆளுதான் நீங்க. ஆமா, இவங்க யாரு? என் மாமா சார். ஓ, அவங்க அம்மாவோட தம்பிங்க. உங்க மருமகனை நல்லா தைரியமான ஆளா தான் வளர்த்துருக்கீங்க. ஆமாம் சார். ராகி, கம்பு, கறி, மீனெல்லாம் போட்டு நல்லா பலசாலையும் வளர்த்துருக்கோம் சார். ஆமா, நீங்க யாரு? உங்களை பார்த்தா இந்த ஊர் மாதிரி தெரியலையே. நாங்கள் ஆக்சுவலி சென்னையிலேருந்து இங்கே வந்து சார், நாங்கள் சென்னை இங்கே வேலை தேடி வந்திருக்கோம். வேலை தேடியா? என்னையா அது புதுசா இருக்கு? எல்லாரும் வேலை தேடி சென்னைக்கு தான் போவாங்க. நீங்க என்னையா வித்தியாசமா கோயம்புத்தூருக்கு வேலை தேடி வந்திருக்கீங்க? சென்னையில் இருந்தானா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கெட்டு போயிடுவேன்னு அம்மா என்ன இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்காங்க சார். இங்க பாருங்க, இங்க இன்னும் பத்திரமா இருக்கணும். இவங்க ஏதோ ரவுடி பசங்கன்றதுனால சரியா போச்சு. இந்த மாதிரி ரோட்ல வேற யாரு கூடயும் மல்லு கட்டிட்டு இருந்தா நானே பிடிச்சி உள்ள போட வேண்டியது இருக்கும். புரியுதா? சரிங்க சார். அப்புறம் தம்பி, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். நாளைக்கே நீங்க கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வர வேண்டியது இருக்கும். உங்களால வர முடியுமா? வரேன் சார். இப்ப சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு வாய்தா கீதான் வர்றப்ப கம்பெனி நீட்டக்கூடாது. இல்லை சார், கண்டிப்பாக வருவேன். குட். யோ ராமரு, இங்க வாயா. இந்த தம்பியோட போன் நம்பரு, அட்ரஸ்லாம் வாங்கி. ஓகேங்க. சார், நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க தம்பி. இவங்க 2 பேரும் எதுக்கு சார் அந்த பையனை கடத்தினாங்க? எல்லாம் அந்த மித்ரா பொண்ணுக்கும் இவங்களுக்கும் உள்ள பழைய பகையை தீர்த்துக்கதான்ப்பா. மித்ராவுக்கும் இவங்களுக்கும் பகையா? அப்படின்னு சார் அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் பகை? ஆமாப்பா, இந்த இருக்கானே வரதன், இவன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கார்த்தி சாருக்கு வலது கையா இருந்தவன். மித்ரா பொண்ணு அங்க வேலைக்கு சேர்ந்ததும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண பல ஊழல்களை அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருச்சு. இதனால இவங்க பார்த்துட்டு இருந்த வேலை போய் 3 வருஷமா ஜெயில களி தின்னுட்டு இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனாங்க. வந்ததும் வராதுமா, பழி தீக்க தான் இந்த கடத்தல். தம்பி, இதுக்கே ஷாக்கான எப்படிப்பா? மித்ரா இந்த ஊர்ல இப்படி பல பேர்கிட்ட பகைய வளர்த்து வச்சிருக்கு. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்ப்பா.